வணக்கம். இன்னைக்கு நம்ம மிடிவல் இந்தியா ஸ்டார்ட் பண்ணலாமா? மிடிவல் இந்தியா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்டையர் ஹிஸ்டரிய ஏன்ஷியன் பீரியட் இல்லனா ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, அடுத்து வந்து பார்த்தோன்னா இது மிடிவல், சரிங்களா? மிடிவல் இந்தியா, அடுத்தது மாடர்ன் இந்தியா அப்படி சொல்லிட்டு மூணா பிரிப்பாங்க. எந்த பேசிஸ்ல பிரிப்பாங்க அப்படி சொல்லி பார்த்துருவோம். எந்த பேசிஸ், ஏதோ ஒரு ரீசனை வச்சு தானே வந்து பார்த்தோன்னா ஏன்ஷியன் பீரியடு, மிடிவல் பீரியடு, மாடர்ன் பீரியட் சொல்லிட்டு பிரிச்சிருக்கணும். எந்த அடிப்படையிலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் எங்க ஆரிஜினேட் ஆவாங்க? சவுத் ஆப்பிரிக்கால ஆரிஜினேட் ஆவாங்க. அப்புறம் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆவாங்க. ஸ்ப்ரெட் ஆன பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டியா வந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியா வந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க. கரெக்டா? அப்படிதானே ஃபார்ம் ஆயிருக்க முடியும். அப்படி கண்ட்ரியா ஃபார்ம் ஆகிற வரலைக்கும் ஏன்ஷியன் இந்தியா அப்படி சொல்றாங்க. இந்த கண்ட்ரியோட பேரு சிட்டி ஸ்டேட். வெஸ்டர்ன் பிலாசபர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துல வந்து பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தானே இருந்திருக்கும். இப்போ இருக்கிற அளவுக்கு பாப்புலேஷன் கண்டிப்பா இருந்திருக்காது. ஸோ குட்டி குட்டி என்னதான் கண்ட்ரியா இருந்தாலுமே அது ஒரு ரொம்பவே குட்டி குட்டியா இருந்திருக்கும். கரெக்டா? அந்த சின்ன சின்ன கண்ட்ரி பேரு சிட்டி ஸ்டேட்ஸ் சொல்லிட்டு வெஸ்டர்ன் பிலாசபர் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கண்ட்ரில ரிலீஜன் ஃபார்ம் ஆகுது. ரிலீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஹெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ரிலீஜியஸ் ஹெட் சொன்னா அங்க அந்த கண்ட்ரில இருக்கிற பீப்புள் என்ன வேணா செய்வாங்க. அவங்க சொல்றதை அப்படியே கேட்பாங்க. ரிலீஜியஸ் ஹெட் சொல்றதை அப்படியே கேட்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, கிங் சொல்றதை கேட்கறதா, ரிலீஜியஸ் ஹெட் சொல்றதை கேட்கறதா, கண்ட்ரியோட சாபர்ஜினிட்டி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஹையஸ்ட் அத்தாரிட்டி, ஹையஸ்ட் பவர், சாபர்ஜினிட்டி, கண்ட்ரியோட சாவர்ஜின் பவர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹையஸ்ட் பவர் இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங், அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது கிங்கிட்ட இருக்கா, ரிலீஜியஸ் ஹெட்டிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்தோன்னா டவுட்ல இருக்கும். இந்த சாவர்ஜினே வந்து பார்த்தோன்னா ரிலீஜியஸ் ஹெட்டிட்ட போகும் ஒரு சில டைம்லாம். வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய குர்சேட்ஸே நடக்கும். ஸோ இப்படி ரிலீஜியஸ் ஹெட்டிட்ட அந்த பவர் போகுது அப்படின்னா அது மிடிவல் பீரியட். கொஞ்ச நாளைக்கு வந்து ரிலீஜியஸ் ஹெட் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா? இத என்ன சொல்றாங்க அப்படின்னா மிடிவல் பீரியடு அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இந்த சாவர்ஜின் பவர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிங்கிட்டயோ அப்படி இல்லைன்னா பார்லிமெண்ட்டை, எப்போ பார்லிமெண்ட்டை வருதோ, எப்ப பார்லிமெண்ட்டை, இப்போ நம்ம பார்லிமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்றோம். இன்னும் நிறைய கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிலாம் கிங்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிங்கு கிட்ட ஒரு ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பவர் வந்துச்சு அப்படின்னா இந்த பீரியடை மாடர்ன் பீரியட் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புரியலனாலும் ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம வந்து படிக்க படிக்க இல்லைன்னா என்டையரா நீங்க படிச்சு முடிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் போது இது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ மிடிவல் இந்தியா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மிடிவல் இந்தியா இந்த புக்கை பொறுத்தளவுக்கு, அரியன் புக்கை பொறுத்தளவுக்கு த ராஜ்புட்ஸ், இந்த இவங்கள இருந்து மிடிவல் இந்தியாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ்புட்ஸ் அப்படின்னா யாரு? வாங்க படிக்கலாம். தே எமர்ஜ் as பவர்ஃபுல் forces in northern India ஏடி 9th டு 10th செஞ்சுரி. 9th செஞ்சுரியிலேருந்து 10th செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அரௌண்ட் ஒரு ஹர்ஷா பீரியட அரௌண்ட் ஒரு 600 வரும். ஸோ 700லேருந்து 800 அரௌண்ட் அந்த பீரியட்லேருந்து 1200 1300 இந்த என்டையர் பீரியடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்புட்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த ராஜ்புட்ஸ் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர்ஷா, அதுக்கு முன்னாடி குப்தாஸ் இருப்பாங்க. குப்தாஸ்க்கு அப்புறம் ஹர்ஷா வருவாங்க. ஹர்ஷா ஓரளவுக்கு கண்ட்ரி வந்து அவரோட கீழே வச்சிருப்பாரு. கீழே சாளுக்கியாஸ் இருப்பாங்க. இதுக்கப்புறமா கண்ட்ரி வந்து சின்ன சின்ன சின்னதா உடையுங்க. ஸோ இப்படி சின்ன சின்னதா உடையும் போது ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ரூல் பண்ணுவாங்க. இப்படி சின்ன சின்னதா அதாவது பெங்கால் இருக்குன்னா அங்க ஒருத்தவங்க ரூல் பண்ணுவாங்க. குஜராத் இருக்குன்னா அங்க ஒருத்தவங்க ரூல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா ரூல் பண்ணுவாங்க. இப்படி சின்ன சின்ன இடத்துல ரூல் பண்ற எல்லாத்தையும் ராஜ்புட்ஸ் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து அரௌண்ட் 9th டு 10th செஞ்சுரி அப்படி சொல்லி சொல்றாங்க. ஆர்ஜின் எப்போ ஆர்ஜின் எங்க ஆர்ஜின் ஆகிறான்னா, ஃபோர் ஆஃப் ராஜ்புட்ஸ் கிளான்ஸ் கிளைம் டு ஹாவ் டிசெண்டன்ட் ஃப்ரம் த மித்திக்கல் ஃபிகர் தட் அரோஸ் அவுட் ஆஃப் சாக்ரிஃபிஷியல் ஃபயர் பிட் நியர் மவுண்ட் அபு. ஸோ ஒரு ஃபோர் ராஜ்புட்ஸ், ராஜ்புட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல,
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சாக்ரிஃபிஷியல் ஃபயர் பிட், அதாவது அக்னி குண்டம் இருக்குல்ல, யாகம் வளர்த்து அந்த அக்னி குண்டத்துல தான் நாங்க வந்து அக்னி குண்டத்துல இருந்து வெளில வந்தோம் அப்படி சொல்றாங்க. அவங்கள வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அக்னிகுலா ஆர்ஜின் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சௌஹான்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ராஜஸ்தான், ஈஸ்ட் ராஜஸ்தான்ல இருக்கிற சௌஹான்ஸ், பிருத்திஹாராஸ், அப்புறம் சாளுக்கியாஸ், பர்மார்ஸ். ஸோ இந்த 4 பேரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிகுலம் ஆர்ஜின் அப்படி சொல்றாங்க. அதே இன்னும் 2 பேர் இருக்காங்க இந்த சைடு, சூரிய வம்சா, சந்திர வம்சா. சூரிய வம்சா அப்படின்னா சன் ஃபேமிலி, நாங்க வந்து சன்னுல இருந்து வந்தவங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஃபேமிலி சொல்றாங்க. இவங்க வந்து டிசெண்டன்ட் ஆஃப் ராமா, நாங்க வந்து ராமாவோட டிசெண்டன்ட்ஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. அதே போல சந்திர வம்சா இருக்காங்கல்ல, சந்திரகுல ஃபேமிலி, இவங்க வந்து கிருஷ்ணாவோட டிசெண்டன்ட் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்க இதுதான் வந்து மெயினா ராஜ்புட்ஸ். ராஜ்புட்ஸ்னா யாருன்னா, நீங்க வந்து மெயினா மைண்ட்ல வச்சது குட்டி குட்டியா வந்து ஒரு கிங்டம் இருக்கும், அந்த கிங்டமை ரூல் பண்றது எல்லாருமே ராஜ்புட் சொல்லி சொல்றாங்க. இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. However, the most accepted theory is that Rajput were foreign origin. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ராஜ்புட்ஸ் வந்து ஃபாரின் ஆர்ஜின் who came as a conqueror and settled in வெஸ்ட் இந்தியா அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ராஜ்புட்ஸ்லாம் யாரு அப்படி சொல்லி படிக்கலாம். ஸோ இந்த ராஜ்புட்ஸை பொறுத்தளவுக்கு அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 800ல ஸ்டார்ட் பண்ணி 1200 1300 வரலையுமே நிறைய கிங்டம் வந்து ராஜ்புட்டோட கிங்டம்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு 500 இயர் ஹிஸ்ட்ரிங்க அது. அரௌண்ட் ராஜ்புட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 to 500 இயர் ஹிஸ்ட்ரி. இங்க என்ன பண்ணிட்டாங்க, 10 லைன்ல கொடுத்துட்டாங்க. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த ஏரியால இருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க மாட்டீங்க. ஏன்னா இந்த 10 லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் ஆகாது. நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த சௌஹான் இருக்காங்கன்னா இவங்கள பத்தி ஏதாச்சும் கொஞ்சம் இன்டெப்தா போனாலே, கொஞ்சம் சுத்தி விட்டாலே நம்ம மாட்டிக்குவோம். ஸோ முடிஞ்ச வரலைக்கும் நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த ஒரு ஒரு 10 15 பேர் இருப்பாங்க. இந்த 10 15 பேர் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ரூலர். அதாவது இப்போ ஒரு ரூலர் இருக்காங்கன்னா இந்த புக்ல இல்ல, நீங்க வேணா தனியா இதை எடுத்து எழுதி வச்சு படிங்க. அப்பதான் இந்த ஏரியா உங்களுக்கு கவர் ஆகும். ரொம்ப பெருசுலாம் இல்ல. இப்போ ஒரு 10 15 பேர் இருப்பாங்க. இப்போ சௌஹான் இருக்காங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் யாரு, லாஸ்ட் யாரு, அவங்களோட கேபிட்டல் என்ன, அப்புறம் இம்பார்ட்டண்டா ஏதாச்சும் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இதை மட்டும் தனியா எடுத்து எழுதி வச்சு படிச்சிருங்க. ஓகேவா? அப்படி படிச்சாதான் இந்த ஏரியா, அந்த ராஜ்புட்ஸ் கிங்டம் வந்து கவர் ஆகும். மற்றபடி நீங்க இந்த புக் இந்த 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 ஒரு 10 பாயிண்ட் மட்டும் ரீட் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லா கவர் ஆகாது. ஓகேவா? சரி வாங்க நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சௌஹான். நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் அங்கே சொல்றேன். இதையும் தாண்டி ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்க தனியா ஒரு இந்த இந்த புக்லயே வேணா எக்ஸ்ட்ரா இந்த இங்க ஏதாவது ஒரு பேப்பர் மாதிரி இந்த இடத்துல எடுத்து ஒட்டி அதில் எடுத்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சௌஹான்ஸ். சௌஹான் ஆர் சஹாமான்ஸ் ஆஃப் டெல்லி அஜ்மர் அப்படி சொல்றாங்க. ஸோ சௌஹான் அப்படிங்கிறது ஒரு ராஜ்புட் கிங்டம், இவங்க ஒரு டைனாசிட்டி. ஸோ இவங்களோட கேபிட்டல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி. ஓகேவா? ஸோ இதை ஃபவுண்ட் பண்ணவர் வாசுதேவா அப்படி சொல்லி சொல்றாங்க. இந்த வாசுதேவா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா டெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா தோமஸ்ல இருந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. கேப்சர்ட் கேப்சர்ட் ஃப்ரம் தோமஸ். சரிங்களா? தோமர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, கீழே வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து வந்து இந்த வாசுதேவா என்ன பண்ணியிருப்பாரு, டெல்லியை கேப்சர் பண்ணி அங்க வந்து ரூல் பண்ணுவாரு. இதுல இம்பார்ட்டன்ட் ரூலர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான். நம்ம அடுத்து படிப்போம் பிருத்திவிராஜ் சௌஹானை பத்திலாம், சௌஹான்ல வந்து படிப்போம். ஸோ அப்ப அதை பாத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் சௌஹான் அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டி இருக்கு, அதோட கேபிட்டல் டெல்லி. அதை ஃபவுண்ட் பண்ணவர் வாசுதேவா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸ் ஆர் பவர்ஸ் ஆஃப் மால்வா இல்லனா பர்மார் அப்படி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, இங்க மேல பர்மார்னு ஒண்ணு வருது இல்லையா, எங்க பர்மார்ஸ் ஆர் பவர்ஸ் ஆஃப் மால்வா. சரிங்களா? இந்த பவரை வந்து பார்த்தோன்னா பர்மார்ஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. இவங்களோட கேபிட்டல் உஜ்ஜைனு. இந்த உஜ்ஜைன்ல ஒரு இடத்துல தார் இல்லைன்னா தாரா அப்படி சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். தார், அந்த தாரா அப்படிங்கிற இடமே வந்து உஜ்ஜைன்ல தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கேபிட்டலா வச்சுட்டு இவங்க இந்த பர்மார் வந்து ரூல் பண்ணுவாங்க. இவங்களோட அந்த ஃபவுண்டர் பேரு ஸ்ரீ ஹர்ஷாப் சொல்லிட்டு இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த இது வந்து ஸ்ரீ ஹர்ஷா கிடையாது, உபேந்திரா ஆர் கிருஷ்ணராஜா. அதான் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன், அப்படியே எழுதி வச்சிருக்கேன். இதோட ஃபவுண்டர் வந்து உபேந்திரா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. உபேந்திரா அப்படி இல்லைன்னா கிருஷ்ணராஜா. சரிங்களா? கிருஷ்ண
ராஜா. இவங்க தான் வந்து இந்த பர்மார் அவங்களோட ஃபவுண்டர். ஸோ இவங்கள பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பர்மார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் போச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருப்பார். ஸோ இவரை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். ராஜா போச் இல்லைன்னா ராஜ் போச் அப்படி சொல்லிட்டு ஒரு கிங் இருப்பார். இந்த ராஜா போச் என்ன பண்ணுவார்? ராஜா போச் ஓகேவா? ராஜா போஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த போபால்னு ஒரு சிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபவுண்ட் பண்ணுவார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போபால் அது இப்போ வந்து மத்திய பிரதேசோட கேபிட்டல் போபால். இந்த சிட்டியை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ராஜா போச்சு தான். அதே போல ஒரு லேக்கும் இந்த போபால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கும் ஒரு வந்து கட்டியிருப்பாரு. அதே போல வந்து அங்க ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜ் கட்டியிருப்பாரு. ஒரு தாரால வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆமா சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து தாரால தான் கட்டுவாரு. அப்புறம் ஒரு சரஸ்வதி டெம்பிள் வேற கட்டுவாரு. இருங்க, சான்ஸ்கிரிட் காலேஜ். காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டு தாரா, தாரால கட்டுவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் சரஸ்வதி டெம்பிளும் கட்டியிருப்பாரு. சரிங்களா? இவரை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பர்சன். ராஜா போச்சு. போ மெயினா வந்து போபால் சிட்டியை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ராஜா போச்சு. ஓகேவா? பர்மார்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பிரித்திஹாரா. பிரித்திஹாரா ஆஃப் கன்னூஜ். ஸோ இவங்கள பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரித்திஹாராஸ், அப்புறம் வந்து ராஷ்டிரகூடாஸ், அப்புறம் வந்து பாலா, இந்த மூணு பேரும் ட்ரைபாட்ரியேட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒன்று வரும். பாலாஸ்னு ஒருத்தவங்க வருவாங்க. இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாட்ரியேட் ஸ்ட்ரகிள் ஒரு டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பேரும் கன்னூஜுக்காக, கன்னூஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும், இந்த கன்னூஜ் கேபிட்டல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்காக இந்த மூணு பேரும் சண்டை போட்டுவாங்க. இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாட்ரியேட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது அரியன் புக்ல கொஞ்சம் தெளிவா இருக்கும். அரியன் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? சாரி, லூசன் புக்ல இது கொஞ்சம் தெளிவா நிறைய பாயிண்டோட இருக்கும். ட்ரைபாட்ரியேட் ஸ்ட்ரகிள் இங்க வரல. இது எங்க கொடுத்து வச்சிருக்காங்கன்னா இங்க மேல ஏன்ஷியன் இந்தியாவில் லாஸ்ட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஒன்று நம்ம ஏன்ஷியன் இந்தியா படிக்கும்போது அதை பார்த்துக்கோங்க, இல்லை இப்போ படிக்கணும் அப்படின்னா லூசன் புக் எடுத்தீங்கன்னா மிடிவல் இந்தியாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர்த்தை பற்றியும் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மூணு பேர்த்தை பற்றி படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பிருத்திவிராசை பொறுத்த அளவுக்கு இதோட ஃபவுண்டர் யாருன்னா நாகப்பட்டா ஒன் அப்படி சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா பிருத்திவிராவோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டா ஒன்று கிடையாது, ஹரிஷ் சந்திரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. ஃபர்ஸ்டா வந்து இருக்கிற கிங் யாருன்னா ஹரிஷ் சந்திரா தான். ஃபர்ஸ்ட் கிங் யாருன்னா ஹரிஷ் சந்திரா. ஹரிஷ் சந்திரா. பட் ரியல் ஃபவுண்டர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிங்டம் வந்து ரியலா இவர் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பெருசா ஆக்குனாரு, இவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணாரு அப்படின்னு ஒன்று சொல்றது ஏன்னா நாகப்பட்டா ஒன்ன சொல்லலாம். பட் ஹரிஷ் சந்திரா தான் ஃபர்ஸ்டா இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கிங். சரிங்களா? ஆப்ஷன்ல சப்போஸ் உங்களுக்கு நாகப்பட்டா இல்லைன்னா ஹரிச்சந்திரா ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. எது இருந்தாலுமே போட்டுருங்க. பட் இது வந்து ஒரு ரியல் ஃபவுண்டர் தான் நாகப்பட்டா ஒன்னு. ஓகேங்களா? அதே போல இந்த குஜார் பிருத்தியால வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டா டூ அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு சோம்நாத் டெம்பிள கட்டியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குஜார் பிருத்திகாரால ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் என்னன்னா நாகப்பட்டா டூ அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா? அவரு தான் சோம்நாத் டெம்பிள கட்டுவாரு. சோம்நாத் டெம்பிள். சோம்நாத் டெம்பிள் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. இத பத்தி நம்ம வந்து அடுத்து படிப்போம். சரிங்களா? அதனால இத ஜஸ்ட் அப்படியே இப்போ விட்டுருங்க. அதே போல இதுல வந்து மிர்போஜா சொல்லிட்டு ஒரு கிரேட்டஸ்ட் கிங் இருப்பாரு. அவரையும் வேணா பாத்துக்கோங்க. அந்த இதுல நிறைய கிங் வருவாங்க. அதுல மிர்போஜா அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கிங் பிரித்திகாரா ஆஃப் கன்னூஜ்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் ராஷ்டிரகூடா ஆஃப் மால்கண்டு. மயக்கேட்டா அதான் வந்து இவங்களோட கேபிட்டல். இந்த ராஷ்டிரகூடாஸ்லேயே வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய தண்டி துர்கா இல்லைன்னா தண்டிவர்மன் அவர் தான் வந்து ஃபவுண்டர் அப்படி சொல்லி சொல்றாங்க. மயக்கேண்ட் இது எங்க இருக்குன்னா கர்நாடகா இருக்கும். கர்நாடகா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலா வச்சு இந்த ராஷ்டிரகூடாஸ் வந்து ஆஜின் ஆவாங்க. இவங்களையும் இந்த ட்ரைபாட்ரியட் ஸ்ட்ரகிள் இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா, பாலா, இவங்க மூணு பேரையும் தனியா படிச்சுக்கோங்க. லூசன் புக்கு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஏன்ஷியன் இந்தியா படிக்கும்போது லாஸ்ட்ல வரும், இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சாளுக்கியா சோலாங்கி ஆஃப் கத்தியவார். சோலாங்கி அப்படி இல்லைன்னா சாளுக்கியா. ஓகேவா? ஸோ இவங்களோட கேபிட்டலை வந்து அனிஹா, அனிஹா வடா அப்படி சொல்லி சொல்றாங்க.
இவரோட ஃபவுண்டர் வந்து பார்த்தோன்னா மூலராஜா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இதுல வந்து பீமா ஒன்னு அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. இவங்க வந்து கத்தியவார்னா குஜராத் ரீஜன். இது கத்தியவார்னா இது வந்து குஜராத் ரீஜனு. இந்த குஜராத் ரீஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீமா ஒன்னுன்னு ஒருத்தர் இருப்பாரு. இவரெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஆளு. இந்த பீமா ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பீமா ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கசினி வந்து பார்த்தோன்னா படையெடுத்து வருவாரு ஒரு பீரியட்ல. கசினிய தோக்கடிச்சிருவாரு இந்த பீமா ஒன்னு. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல லேட்ரா வந்து பாத்தீங்கன்னா பீமா டூ வந்து பாத்தீங்கன்னா கோரி வருவாரு. கோரி வந்து பார்த்தோன்னா தோக்கடிப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால இந்த ஒரு டைனாஸ்டி, அதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 200 வருஷம் டைனாஸ்டி. அதுல ஒவ்வொரு நிறைய இன்சிடென்ட் வரும். பட் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா, பீமா ஒன்னு இருப்பாரு. அவரு கசினி வந்து பார்த்தோன்னா தோக்கடிப்பாரு. அது போல இந்த சொலாங்கி பீரியட்ல மவுண்ட் அபுல தில்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் கட்டியிருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தில்வாரா டெம்பிள் அப்படி சொல்லிட்டு ஒன்று கட்டியிருப்பாங்க. யாரு அஹ், எந்த டைனாஸ்டி அப்போனா இந்த சொலாங்கி ஆஃப் கத்தியவார் இவங்களோட பீரியட்ல. ஓகேவா. நெக்ஸ்ட் கால்சூரி ஹயா ஆஃப் செடி திரிபுரி திரிபுரா ரீஜன்ல இவங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. பொக்காலா பொக்காலா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபவுண்டர். இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஹிண்டு வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா, பாரு. கால்சூரி, அப்புறம் வந்து ஹாயா. இப்ப காலையில ஹாயா வந்து நம்ம பூரி அப்புறம் கொக்கோலாலாம் சாப்பிட போறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹிண்டு வச்சுக்கோங்க. இங்க என்ன வருது, சாளுக்கியா, ஆம், அப்புறம் வந்து சொலாங்கி, அணிகிலா வடை. இங்க வந்து வடைலாம் வருது. ஸோ வடையை வச்சு ஏதாச்சும் ஹிண்டு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஹிண்டு வச்சு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சண்டலா ஆஃப் ஜஜகபூட்டி. ஜஜகபூட்டி அல்லனா சண்டலா ஆஃப் பண்டல் காண்ட் அப்படி சொல்லுவாங்க. சண்டலா ஆஃப் பண்டில் காண்ட்ல புண்டேல் காண்ட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. பண்டில் காண்டு. ஸோ பண்டல் காண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது என்ன படம், பாஜ்ரவ் மஸ்தானி. அந்த மஸ்தானி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் கான் ரீஜன்ல இருந்து தான் வருவாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா பாஜ்ரவ் மஸ்தானி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பண்டில் காண்ட் ரீஜன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜ்ரா வந்து ஹெல்ப் பண்ண போவாரு. அப்பதான் வந்து மஸ்தானி வந்து வருவாங்க. ஓகேவா. ஸோ இவங்களோட கேபிட்டல் கஜுராஹோ, மஹபோ, கலிஞ்சர் அப்படி சொல்றாங்க. இதோட ஃபவுண்டர் வந்து நானு சண்டலா சொல்றாங்க. நானு சண்டலா தான் வந்து ரியல் ஃபவுண்டர் சரிங்களா. ஆக்சுவலா அந்த அஹ், சண்டலாஸ் பண்டல் காண்ட் அவங்களுக்கு தான் இங்க நான் இங்க கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன் டீட்டெயிலு. என்னன்னா ஃபர்ஸ்ட் கிங் வந்து பார்த்தீங்கன்னா யசோவர்மன். இவர் தான் கஜுராஹோ டெம்பிள் வந்து கட்டுவார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஜுராஹோ டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கும். இதுல வந்து ஹிந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட், அப்புறம் ஜெயின், இவங்க எல்லா ரிலீஜனோட காட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும். ஓகேவா, அந்த ஸ்கிரிப்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல படமா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. கஜுராஹோ டெம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து யசோவர்மன் ஒருத்தர் இருப்பார் சரிங்களா. அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கஜுராஹோ டெம்பிளை கட்டுவாரு. அடுத்து தண்ட தேவா சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து கஜுராஹோ டெம்பிள்ல கேந்திரியா மகாதேவா டெம்பிளை கட்டி வச்சிருப்பார் சரிங்களா. நெக்ஸ்ட் நனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாரு. இவர் தான் ரியல் ஃபவுண்டர். இங்க வந்து நனுக்காவை தான் கொடுத்துருக்காங்க. நனுக்கா சண்டலா சரிங்களா. இது இவர் தான் ரியல் ஃபவுண்டர். அடுத்து கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அடுத்து வித்யார்த்தா அப்படி சொல்லி வராரு. இந்த வித்யார்த்தாவும் கசினியை வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபீட் பண்ணியிருப்பாரு. கசினி என்ன பண்ணியிருப்பாரு, கலிஞ்சரை வந்து இன்வைட் பண்ண வருவாரு. முகமது கசினி வந்து 17 முறை படையெடுத்தார் அப்படி சொல்லலாம் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலிஞ்சரை வந்து கேப்சர் பண்ண கூட இல்ல, கொள்ளையடிக்க வந்திருப்பாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பார் சரிங்களா. நெக்ஸ்ட் கிருத்திவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து ஒரு மஹோபா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய லேக் ஒன்று கட்டுவாங்க. ஸோ இங்க வந்து மொத்தம் 3 இடம் இருக்கிறாங்க. கஜுராஹோ அப்படிங்கிறது டெம்பிள், மஹோபா அப்படிங்கிற இடத்துல ஒரு லேக் வச்சிருக்காங்க, கலிஞ்சர் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ட்டு. ஸோ அந்த ஃபோர்ட்டை பிடிக்க வரும்போது, இன்வைட் பண்ண வரும்போது கசினி வந்து வித்யார்தா வித்யாதரா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபீட் பண்ணியிருப்பாரு கஜினி. ஓகேவா. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சண்டல் ஆஃப் பண்டல் காண்ட்ல கிரேட்டஸ்ட் ரூலர் யாரை சொல்றாங்கன்னு சொன்னா பரமதேவா சொல்லிட்டு ஒருத்தரை சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹானை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. பிளஸ் குதுப்து பின் ஐபக் பின்னாடி வருவாரு. அவரையும் இந்த பரமதேவா குதுப்து பின் ஐபக்லாம் வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 1100 அந்த அந்த டைம் பீரியட்ல தான் வருவார். நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா.
ஸோ லாஸ்ட்ல இந்த சண்டலை ஆஃப் பண்டல் காண்ட்ருக்காங்கல்ல, இதை லாஸ்ட்ல அனெக்ஸ் பண்ண யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? இதை சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கிங்டமு, அதனால கொஞ்சம் நிறைய நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கதவால் ஆஃப் ரதோர் ஆஃப் கன்னூஜ். கதவால் இல்லைன்னா ரதோர் ஆஃப் கன்னூஜ். இவங்களோட கேபிட்டலே கன்னூஜ். இதோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் யாரு அப்படி சொல்லி சொல்றாங்க அப்படின்னா சந்திரதேவா அப்படி சொல்றாங்க. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் கூகுள்ல போய் அடிச்சா இந்த இது வந்து சந்திரதேவான்னு வராது. ம், ராவ் சின்ஹா, சிஹா ஏதோ ராவ் சின்ஹாவோ ராவ் சிஹாவோ ஏதோ சம்திங் வந்துச்சு. பட் இதோட ஃபவுண்டர் அப்படி சொல்லி நான் என்னத்தை எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதை பார்த்து எழுதுனேன்னு தெரில. யஷோ விகரா, யஷோ விகரா அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்கேன். யஷோ விகரா அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்கேன். யஷோ விக்ரஹா, விக்ரஹா. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் செக் பண்ணேன், யஷோ விக்ரஹா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுல இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலர், இந்த கதவால் ஆஃப் கன்னூஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலர் வருவார். அவர் வந்து கோரி கூட சண்டை போடுவாரு, பிருத்திவிராஜ் சௌஹான் கூடயும் இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம படிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் தோமஸ் ஆஃப் டெல்லி அண்ட் ஹரியானா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியலா வந்து பார்த்தோன்னா டெல்லி வந்து கேபிட்டலெல்லாம் இருக்காது. அந்த மகதா எம்பையர் சொல்லிட்டு கொல்கத்தா, பீகார் பக்கத்துல அதுதான் கேபிட்டலா இருக்கும். டெல்லியை ஃபர்ஸ்டா ஒரு கேபிட்டலா ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தோமஸ். இந்த தோமஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா டெல்லியை வந்து ஒரு கேபிட்டலா வந்து இவங்க எடுத்து அந்த இடத்துல வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த கேபிட்டல் அவங்க வச்ச பேரு தில்லிக்கா. சரிங்களா? இந்த தோமஸ் இருந்தா அந்த சௌஹான் வந்து ரெண்டாவது டெல்லியை வந்து கேப்சர் பண்ணுவாங்க, வாசுதேவா. சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. தோமஸை பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 700 ஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து டெல்லி அந்த ரீஜனை வந்து அஹ், ஒரு கேபிட்டலாக வச்சு ரூல் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குஹிலா டாஸ் ஆர் சிசோடியா ஆஃப் மேவார். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் லெகசி அப்படி சொல்லி சொல்றா சிசோடியா. ஸோ கிட்டத்தட்ட அதான் அப்பல இருந்து இந்த சித்தோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் அக்பர் வரலைக்குமே நீங்க வந்து சித்தோரை பத்தி படிப்பீங்க. பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டி. இந்த சித்தோர்ல இருந்து அக்பர் பீரியட்ல வந்து அரௌண்ட் 1550 வரும், 1560 வரும். ஹல்டிகட்டிலாம் பார்த்தீங்கன்னா 1576 நடக்கும் பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டி. ஸோ அது வரலையுமே இவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அலாவுதீன் கில்ஜிலாம் வந்து சித்தோரை அனெக்ஸ் பண்ணுவாரு. பட் கொஞ்ச நாள்லயே வந்து இவங்க இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் லெகசி. இவங்க வந்து ஒரு 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 லைன்ல மொத்த சித்தோரையும் முடிச்சு விட்டாங்க. ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ரேவல் இல்லனா ராணா ஹமீர், ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான். சரிங்களா? ராணா ஹமீர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா பாபா ரேவல் அப்படி சொல்லுவாங்க. பட் சித்தோர் அந்த ரீஜனில் ரூல் பண்ணது சிசோடியா சொல்லி படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து குட்டி குட்டியா அங்கங்க வரும். அப்போ வந்து பார்த்தோன்னா இதை எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போவே சித்தோர் அப்படி சொல்லிட்டு போட்டு தனியாக எழுதி வச்சிருங்க. பின்னாடி வர 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 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சித்தோர் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து நீங்க இந்த பத்மாவதி படம் பார்த்துருப்பீங்க. அந்த பத்மாவதி படத்துல வருது இதுதாங்க. ராணா ரத்தம் சிங் சொல்லிட்டு அந்த பத்மாவதி படத்துல வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் இருப்பாரு. அவரோட ஒய்ஃபா தான் வந்து பத்மாவதி இருப்பாங்க. ராணா ரத்தம் சிங், அலாவுதீன் கில்ஜி வந்து அங்க ஃபைட் பண்ணுவாரு. அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து படிப்போம். பத்மாவதி அவங்க வந்து கடைசியா வந்து பார்த்தோன்னா ஃபயர் பிட்ல மொத்தமா வந்து குதிப்பாங்கல்ல, அதுக்கு பேரு சௌஹர் அப்படி சொல்லுவாங்க அந்த படத்துல. கிளைமேக்ஸ் அதுதான். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தீக்குள்ள வந்து குதிச்சு இறக்குற மாதிரி வந்து காட்டுவாங்க. அந்த இன்சிடென்ட் பேரு சௌஹர் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி குரூப்பா வந்து குயின்லாம் வந்து அந்த இதுல இறங்குறது வந்து சௌஹர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு சதி கிடையாது. சரிங்களா? சதினா ஒரு சிங்கிள் பர்சனை வந்து இவங்களே ஃபோர்ஸ் பண்ணி உள்ள தள்ளி விட்டு எரிக்கிறது வந்து சதி. இது வந்து சௌஹர் அப்படி சொல்லுவாங்க. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பத்மாவதி படத்துல. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா கங்காஸ் அப்படி சொல்லிட்டு ஒரிசா ரீஜன்ல ஒருத்தவங்க ரூல் பண்ணுவாங்க. இந்த பெங்கால்ல வந்து பார்த்தோன்னா இந்த பாலாஸ் இவங்க வந்து பெங்கால் ரீஜன்ல இருப்பாங்க. பாலாஸுக்கு அதுக்கப்புறம் இருங்க சும்மா வேணா எழுதிடுற அந்த இடத்துல. கங்காஸ் அப்படி சொல்லிட்டு ஒரிசா ரீஜன்ல ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுவாங்க. ஒரிசா,
ஒரிசா ரீஜன்ல ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலாஸ் இருக்காங்க இல்லையா, பாலாஸுக்கு அப்புறமா இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல சொன்ன ஒரு கேட்ட கொஷின். ஸோ பாலாஸ் தான் பெங்கால்ல வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேனா ஆஃப் பெங்கால், பாலாஸ்க்கு அப்புறம் சேனா அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அங்க ரூல் பண்ண வருவாங்க. சேனாக்கு அப்புறம் அது முர்ஜித் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க ரூல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இப்போ படிச்ச வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இது ஒரு 400 to 500 ஹிஸ்ட்ரி, ஒரு பெரிய ஏரியா. ஸோ இதை ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எடுத்து பார்க்க போனீங்கன்னா சில கொஷின் தெரியாத கொஷின் நிறையவே இதில் இருக்கலாம். இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து இதில் வந்து கரெக்டாக அந்த டைனாஸில் வந்து ஆட் பண்ணி, வேற எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோக் போடும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் வருதுல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் தெளிவாகவே படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஏரியாலேருந்து கொஷின் கேட்டால் நம்ம வந்து இப்படி படிச்சா மட்டும் போதும். ஏன்னா ஒரு 500 இயர் ஹிஸ்ட்ரி, என்டையர் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து படிக்க தேவையில்ல. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின், மோக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பாயிண்ட் இதெல்லாம் தனியாக எழுதி வச்சு படிச்சினாலே இந்த ஏரியா போதுமானது. ஓகேவா? சம் இம்பார்ட்டன்ட் ராஜ்புட்ஸ் ரூலர். ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்சந்த் ஆஃப் கதவால் ரதோர். கதவால் ரதோர் இதுல வந்து ஜெய்சந்த் சொல்லிட்டு ஒரு கிங் வரவர்னு சொன்னானா அவர் தான். இதை பத்தி சொல்லி இவரை பத்தி கொடுத்துருக்காங்க. இவரை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சௌஹான், பிருத்திவிராஜ் சௌஹான், இவரை பத்தி வேணா படிச்சிடலாம். பிருத்திவிராஜ் சௌஹான் 1000, அதாவது 1178 இருந்து 92 அந்த டைம் பீரியட்ல வந்து ரூல் பண்றாரு. இவர் வந்து ஒரு சாமனா ரூலர். சரிங்களா? இவரை பத்தி இங்க கொடுத்துருக்கிறத விட டெல்லி ஆக்ரால வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்றாராம். ஃபவுட் டூ பேட்டில் வித் முஸ்லிம் இன்வேடர் முகமது கோரி. இவர் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. தரையன் ஒன்று, தரையன் டூ. இவரை பத்தி இங்க படிக்கிறத விட இங்க கொடுத்துருப்பாங்க. பிருத்திவிராஜ் சௌஹான் இவர் வந்து பாத்தீங்கன்னா, இருங்க, at the period the Chauhan power had been steadily growing. Chauhans had captured தில்லி ஃப்ரம் தோமஸ் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வந்து சௌஹான் வந்து மிடில் செஞ்சுரியில வந்து கேப்சர் பண்றாங்களாம். அட் த ஏஜ் ஆஃப் 11 பிருத்திவிராஜ் சௌஹான் அசண்டட் த த்ரோன் அட் அஜ்மர். அஜ்மர்ல தான் வந்து 11 வயசுலயே வந்து ஒரு கிங்கா வந்து பதவி ஏற்கிறாரு. இதை பார்த்துக்கோங்க. பிகின் எ கேரியர் ஆஃப் கான்கெஸ்ட். ஹி இன்வைடட் த சண்டல் ஆஃப் பண்டல் கான் இன் பேட்டில் நியர் மஹோபா. மஹோபா அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் சொல்லி படித்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து சண்டலஸ்ட வந்து சண்டைக்கு போயிருக்காரு. போத் பிருத்திவிராஜ் அண்ட் முகமது கோரிஸ் அட்டென்ஷன் டுவர்ட் த பஞ்சாப் அண்ட் கங்கா. அந்த பஞ்சாப் கங்கா வேலியில வந்து பார்த்தோன்னா பிருத்திவிராஜ் சௌஹானும் இருக்காங்க பாக்குறாங்க. கோரி வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா கோரியை பத்தி இப்போ படிப்போம். ஓகேங்களா? ஸோ கோரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் இன்வேடரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பஞ்சாப் ரீஜனை அவரும் பிடிக்கணும், கங்கா வேலையெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வருவாரு. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா இப்படி பார்க்கும்போது இந்த இவங்க ரெண்டு பேத்துல ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரையன் த கோரி ஃபோர்ஸ் வேர் கம்ப்ளீட்லி ரூட்டட் அவுட் பை பிருத்திவிராஜ் சௌஹான். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரையன்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அவரும் இந்த பிருத்திவிராஜ் சௌஹானும் ரெண்டு பேரும் சேர்ந்து, ஏன்னா பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஜெயச்சந்த் ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா கோரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணிடுவாங்க. இந்த பேட்டில் வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து பார்த்தீங்கன்னா கோரி வந்து விட்டுருவாரு, உயிரோட விட்டுருவாரு. ஸோ கோரி வந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. போனவர் என்ன பண்ணுவாரு, அடுத்த வருஷமே 1191 நெக்ஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு படையை வந்து திரட்டிட்டு வருவாரு. எங்க இட் இஸ் செட் தட் ஜெய்சந்தன் த ரூலர் ஆஃப் கன்னூஜ் கதவாலா கிங்டம் டிட் நாட் ஹெல்ப் பிருத்திவிராஜ் டூரிங் த செகண்ட் பேட்டில் ஆஃப் தரையன். கரெக்ட். செகண்ட் பேட்டில் ஆஃப் தரையன் எப்போ நடக்கும் அப்படின்னா 1192ல நடக்கும். இங்க கொடுக்கல. 1192ல நடக்கும். ஸோ இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயச்சந்த் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். ஓகேவா? ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் பிருத்திவிராஜ் ஹேட் அப்டக்டட் ஜெய்சந்த் டாட்டர் சன்யோகிதா. ஏன் அப்படின்னா ஜெய்சந்தோட மக சன்யோகிதா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் போயிட்டு கடத்தி கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவாரு. அதாவது பிருத்திவிராஜும் சன்யோகிதாவும் அப்பவே வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. சரி, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது தெரிஞ்சு ஜெய்சந்த் வந்து வேற யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க போவாரு. ஸோ அந்த டைம்ல வந்து இவர் வந்து ஏதோ சிலை மாதிரி அங்க போய் நின்று இந்த அது என்னது ஒரு படத்துல வருங்க, படம் பேர் வந்து போச்சு. அஹ் அஹ் போயிட்டு சிலை மாதிரி நைட் ஃபுல்லா நின்று ஏதோ கடத்தி கூட்டு வருவாரு, குதிரையில வந்து தூக்கிட்டு வருவாரு.
அப்படிலாம் தான் சொல்லுவாங்க. சரி ஓகே விடுங்க. சன்யோகிதா வந்து கடத்தி தூக்கிட்டு வந்துடுறாரு. அதனால செகண்ட் பேட்டில் வந்து ஜெயிச்சது வந்து பிருத்திவிராஜ் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். ஓகேவா? பிருத்திவிராஜ் ராசோ ரிட்டன் பை கோட்டு போயட் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜோட கோட்டு போயட் சந்த் பார்டாய், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. த டெபிக்ஸ் ஆஃப் த டெபிக் த லைஃப் ஸ்டோரி ஆஃப் த பிருத்திவிராஜ் அண்ட் ஹிஸ் லவ் ஸ்டோரி. ஓகேங்களா? த டிஃபீட் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த முஸ்லீம் ரூல் இந்தியா. இதெல்லாம் இது மூலயமா முஸ்லீம் ரூல் வந்து இங்க வராங்க. லேட்டர் இன் 1194 ஜெய்சந்த் ஆஃப் கன்னூஜ் வாஸ் டிஃபீட்டட் அட் த பேட்டில் ஆஃப் சந்தவார். ஸோ பேட்டில் ஆஃப் சந்தவாரில் என்ன பண்றாங்க, அதாவது 1194 வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சந்த் வந்து கோரி வந்து தோக்கடிச்சிருவாரு. இந்த பேட்டில் வந்து ஜெய்சந்த் வந்து கொன்றுவாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். ஸோ அந்த ஜெய்சந்த் தான் இங்க இருக்காங்க பாருங்க, கதவால் ஆர் ரதோரு. முகமது கோரி அகைன்ஸ்ட் பிருத்திவிராஜ் இன் த செகண்ட் பேட்டில் ஆஃப் தரேன் பட் வாஸ் ஹிம்செல்ஃப் கில்டு பை கோரி இந்த பேட்டில் ஆஃப் சந்தவார். சந்தவார்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிச்சந்த வந்து பார்த்தீங்கன்னா கோரி வந்து கொன்றுவாரு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கதவால் இருக்காங்கல்ல ரதோர், இவங்களோட அந்த ஒரு டைனாஸ்டி எண்டுக்கு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வேற யாரு சம் இம்பார்ட்டன்ட் ராஜ்புட் ரூலர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில், ரெண்டாவது பேட்டில் தரேன் நம்ம படிச்சிட்டோம். போஜ் பர்மார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க ஆஃப் மால்வா. மால்வால வந்து பார்த்தீங்கன்னா போஜ், ராஜா போஜ் தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கவிராஜான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரல் ஒர்க் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, கேந்திரியா மகாதேவ டெம்பிள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். தண்ட தேவா அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேந்திரியா மகாதேவா டெம்பிள் வந்து கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கஜுராஹோ, இது வந்து கஜுராஹோல இருக்கும். டெம்பிள் அட்டு கஜுராஹோ பில்டு பை சண்டல் ஆஃப் பண்டல் காண்டு 1000 AD. ஓகேவா? தில்வாரா டெம்பிள் மவுண்ட் அபுல வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொலாங்கி ஆஃப் குஜராத். சரிங்களா? இதுல வந்து சித்தா ராஜான்னு கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இந்த தில்வாரா டெம்பிளை வந்து கட்டுவாங்க. இந்த சொலாங்கி இருக்காங்க இல்லையா, தில்வாரா டெம்பிள் இங்க எங்க எழுதி வச்சிருக்கேன். இந்த பீமா ஒன்னும் வருவாரு. இன்னொரு இந்த ஜெயின் கம்யூனிட்டில இருந்து இன்னொருத்தர் வருவார் நினைக்கிறேன். ரெண்டு மூணு பேர் சேர்ந்து சம்திங் கட்டுவாங்க தில்வாரா டெம்பிள். இதை வேணா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கோர்வாட் டெம்பிள் கம்போடியால இருக்கு, உங்களுக்கு தெரியும். சூரியவர்மன் டூ இவர் தான் கட்டியிருப்பாரு. இது வந்து ஒரு திராவிட மாடல் டெம்பிள், திராவிடியன் நகரா ஸ்டைல். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா படிப்போம். இப்போ ஜஸ்ட் படிச்சு, அதாவது திராவிடன் ஸ்டைல்னா நம்ம ஊர் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது சதர்ன் ஸ்டைல இருக்கிற டெம்பிள் மாதிரி கம்போடியால அங்கோர் வாட் டெம்பிள் ஒன்று கட்டியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து டெடிகேட்டட் டு லார்டு விஷ்ணுவாம். சன் டெம்பிள் அட் கொனார்க் ஒடிசா, இதை யார் கட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம தேவா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் கட்டுவாங்க. கங்கா டைனாஸ்டிங்க, கங்கா டைனாஸ்டின்னு சொல்லி ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுல நரசிம்ம தேவா, நரசிம்ம தேவா ஒன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் வந்து இதை கட்டுவாங்க. சரிங்களா? இந்த கங்கா டைனாஸ்டியை பொறுத்தளவுக்கு, கங்கா டைனாஸ்டியை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து ஒரிசான்னு சொல்லிட்டேன். இதோட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனந்தவர்மன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தவர்மன். இந்த ஆனந்தவர்மன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தவர்மன் ஜெகநாத் டெம்பிள் பூரியில இருக்கு இல்லையா, அதை கட்டியிருப்பாரு. இதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தான். ஜெகநாத் டெம்பிள் அட்டு பூரி, பூரியில வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அதை வந்து இந்த ஆனந்தவர்மன் கட்டியிருப்பாரு. சரிங்களா? அந்த கங்கா டைனாஸ்டில இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து லிங்கராஜா டெம்பிள் புவனேஸ்வர் ஒரிசா. இது யாருன்னா ஜஜத்தி கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கட்டியிருப்பாங்க. ஜஜத்தி கேசரி. இந்த இடத்துல நான் டைப் பண்றேன். ஜா ஜாதி கேசரி. ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியல, நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த லிங்கராஜா டெம்பிள் அட் புவனேஸ்வர் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சரல் ஒர்க்னு சொல்றாங்க. அடுத்து அங்கங்க வரும், அதெல்லாம் நம்ம அப்போ படிச்சுக்கோம். ஓகே, இப்போ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லிட்ரரி ஒர்க் என்னென்ன புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. கதை சரித்த சாகர் சொல்லிட்டு சோமதேவா எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து சோம சுராபானம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ சோமபானம் குடிச்சு அதை கதையா சொல்லுவாங்க. அப்போ கதை சரித்த சாகர் அப்படின்னு வந்ததுன்னா கதை, அப்புறம் வந்து சரித்திரத்தெல்லாம் பேசுவாங்க.
அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா சோமதேவா அவர் வந்து எழுதியிருப்பாரு. அப்புறம் விக்ரமதேவ சரிதா பில்ஹானா இவர் வந்து எழுதியிருக்காராம். பயோகிராஃபி ஆஃப் சாளுக்கியா கிங் விக்ரமதேவா சிக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ராஜா தரங்கணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு. நிறைய எக்ஸாம்ல இதை கேட்டிருக்காங்க. ராஜா தரங்கணினா ஹிஸ்டரி ஆஃப் த காஷ்மீர். கல்ஹானா தான் இதை எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் கீதா கோவிந்தம். கீதா கோவிந்தம்னா படம் பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியும். பட் இதை ஜெயதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? ஏதாச்சும் ஹிண்ட் வச்சு படிச்சுக்கோங்க. ஜெயதேவா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாமா அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் த சிந்து. சரிங்களா? இந்த புக்கை பொறுத்தளவுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டே சொல்லி கொஞ்சம் எலாபரேட்டாகவே நம்ம வந்து படிச்சிருக்கோம். மிடிவல் இந்தியாவோட ஸ்டார்டிங் இதை மட்டும் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அரப் கான்குவெஸ்ட் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? எல்லாருக்கும் டாட்டா பை பை.